ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்ரவுண்டர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க, எந்தெந்த ஜிமெயில் ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைப்ஸ் நமக்கு வந்துக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எந்த ஒரு ஆப்பையுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம ப்ரௌசரில் இருக்கிற செட்டிங்ஸில் போய் கொஞ்சம் மாற்றினாலே போதும். நிறைய யூடியூப் வீடியோஸில் இதுக்கு தனியாக ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃபோன் வாங்கும்போது அதில் ப்ரௌசர்னு ஒன்று இருக்கும், அதில் போய் செட்டிங்ஸை மட்டும் மாற்றினாலே போதும். இது ஈஸியாக பார்க்கலாம். ஸோ நான் விவோ ஃபோன் வச்சுக்கிறேன். யார் யாரெல்லாம் விவோ ஃபோன் வச்சுக்கிறேன் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. அதில் உள்ள அட்வான்ஸ் செட்டிங்னு ஒன்று இருக்கும். விவோ ஃபோனில் கீழே போனோடனே கீழே ஒரு 3 ஸ்லாஷ் பார் மாதிரி இருக்கும். அதை அழுத்துறோடனே செட்டிங்ஸ்னு இருக்கும். மற்ற ஃபோன்லலாம் எங்கே இது செட்டிங்ஸ்ன்னு நீங்களே தேடி கண்டுபிடிச்சோம். அது உள்ளே போய் அட்வான்ஸ் செட்டிங்கில் போய் அதில் ஆண்ட்ராய்டு இல்லை டெஸ்க்டாப் அப்படின்னு போட்டுருக்கும். எந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனை விசிபிலிட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டுருக்கோம். அதில் நீங்கள் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே டெஸ்க்டாப்பாக மாறிடும். உங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கம்ப்யூட்டரில் பார்க்குற மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ யூடியூப் சேனல் வச்சுக்கிறவங்க முக்கால்வாசி பேருக்கு தெரியும், யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப் இருக்குது. அது இருந்தால் தான் நம்ம சேனலை ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரௌசருக்குள்ளே போய் யூடியூப் ஸ்டுடியோன்னு டைப் அடிச்சு பாருங்கள். மேலே சர்ச் பாரில் அடித்த உடனே யூடியூப் ஸ்டுடியோ வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே உங்களுக்கு வரது எல்லாமே டெஸ்க்டாப் மாதிரியே வரும். உங்களுக்கு அந்த விண்டோ ஓப்பன் ஆகிற விண்டோ இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ உள்ளே போன உடனே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற விண்டோ மாதிரி தான் விண்டோ ஓப்பன் ஆகும். உள்ளே போனோடனே நீங்கள் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பற்றி நிறைய இருக்கும். எத்தனை வியூஸ் வந்தது, எத்தனை லைக்ஸ் வந்தது, அதெல்லாம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கும் கீழே ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். சைடில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் ரெக்கமெண்டேஷன்லாம் இருக்கும். யூடியூப்பில் என்னென்ன பார்க்கணுன்னு ரெக்கமெண்ட் பண்ணலாம் இருக்கும். இதில் நீங்கள் உள்ளே போனோடனே சப்ஸ்கிரைபர்ஸை கிளிக் பண்ணுறங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 90 டேஸில் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துக்கிறாங்கிறது காட்டும். அது நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. லைஃப் டைம் வேணுமா, இல்லை 120 டேஸ், 27 டேஸ், இந்த மாதிரி மேலே ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி சர்ச் பண்ணுறதுக்கு எத்தனை நாளில் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை வந்துக்கிறாங்க பார்க்கறதுக்கு. அதை ஏற்றி நீங்கள் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை நாள் வந்துக்கிறாங்க நீங்கள் மாற்றி பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் வந்துக்கிறாங்க, யார் யார் அவங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நம்ம ப்ரௌசரில் போய் செட்டிங்ஸில் மாற்றினா மட்டும்தான் இந்த மாதிரி வரும், இல்லைன்னா இந்த மாதிரி வராது. யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லேயே இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அது ஃபோனுக்காக டிசைன் பண்ணப்படுறதுனால அதில் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் டெஸ்க்டாப் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் அட்வான்ஸ் செட்டிங்கில் போய் டெஸ்க்டாப் வியூவில் போய் மாற்றி வச்சா தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிளிக் ஆகும். இது கூடவே நீங்கள் டெஸ்க்டாப் வியூவில் பார்க்கறதுனால உங்களுக்கு நிறைய ஆப்ஷனில் காட்டுது. என்னதுன்னு சும்மா ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னரில் தான் இந்த ஆப்ஷனில் இருக்கும். மேலேயே உங்களோட ஜிமெயிலில் கூட, அதாவது நீங்கள் எதில் சேனல் வச்சுக்கிறீங்களோ அதை காட்டும். கீழே ஃபஸ்ட் ஆப்ஷனு உங்கள் டேஷ்போர்டு இருக்கும். ரெண்டாவதாக உங்களோட கண்டென்ட், நீங்கள் எந்த மாதிரி வீடியோ போடுறீங்க, எந்தெந்த டாப்பிக்கில் போட்டுக்கிறீங்கிறத காட்டும். மூணாவதாக பிளேலிஸ்ட், உங்கள் சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா அதை காட்டும். நாலாவது ஆப்ஷனை உங்கள் சேனலோடைய எத்தனை வியூஸ் போட்டிங்க அதை பற்றின ஃபுல் அனாலிட்டிக் டேட்டா இருக்கும். அடுத்தது உங்கள் சேனல் கமெண்ட், எத்தனை பேர் என்னென்ன கமெண்ட் பண்ணிக்கிறாங்கிறதுல அதில் இருக்கும். அடுத்து உங்கள் சேனலோடைய சிசி, அதாவது கேப்ஷன், அதை பற்றி இருக்கும். எத்தனை பேர் கேப்ஷனோட வீடியோ பார்த்துக்கிறாங்க, இதில் உங்கள் வீடியோவில் எத்தனை இதுக்கு கேப்ஷன் அவைலபிளாக இருக்குது, இதெல்லாம் பற்றி இதில் இருக்கும். அடுத்ததாக ரொம்ப இம்பார்ட்டண்டான சேனல் மானிட்டரைசேஷன் இருக்கும். அதில் தான் நீங்கள் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 4000 வாட்சஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பேமெண்ட்டுக்காக. அடுத்தது உங்கள் சேனலோட கஸ்டமைசேஷன் இருக்கும். அதில் போய் நீங்கள் உங்கள் சேனல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அதாவது இது வரைக்கும் வராதவங்க, உங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எந்தெந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கணும், எது ஃபஸ்ட்டு பார்க்கணும், இந்த மாதிரி நீங்களே அதுக்காக டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது கடைசியாக லைப்ரரி. இதெல்லாம் தான் உங்கள் யூடியூப் ஸ்டுடியோ நீங்கள் டெஸ்க்டாப் மோடில் பார்த்தீங்களா இருக்கும். அதே சாதாரணமாக ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தாலும் கூட உங்கள் ஃபோனில் இருக்கும். ஆனால் இந்த அளவு இருக்காது, கிளியாரிட்டியாக இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மெயினாக நான் இந்த வீடியோ ஏன் போட்டேன்னா, நம்ம சேனலுக்கு அதிகமாக பேசிக் யூடியூபர்ஸ், அதாவது அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுக்கிறவங்க தான் நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீங்ஸு இல்லை தெரிஞ்சவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறங்க. அப்புறம் உங்களோட ரிவ்யூ இல்லை ஃபீட்பேக் ஏதாச்சும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுறேங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.